கிரியேட்டர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீயா இமேஜ் ஜெனரேட் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். உங்களோட கூகுள் குரோம் ஓபன் பண்ணி சர்ச் பார்ல கூகுள் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் வர ரிசல்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல கிரியேட் வித் கூகுள் ஃப்ளோ அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உள்ள போனோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உள்ள போனோடனே இதுல கீழே இருக்க சர்ச் பார்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணணும். இதுல நான் இப்ப எப்படி டைப் பண்ண போறேன்னா a futuristic city at sunset cinematic light ultra realistic 8K high quality detailed volumetric light இதை தான் நான் சர்ச் பண்ணிருக்கேன். இப்ப உங்களுக்கு தேவையான இமேஜை பத்தி நீங்க அதுல டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே நானோ பனானா 2 அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதுல மேல இமேஜை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 16:9 அந்த ரேஷியோவை தான் கிளிக் பண்ணிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு இப்போ 4 இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுனால கீழே 4x அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் நினச்ச மாதிரி இங்கே ஒரு 4 இமேஜ் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த இமேஜில் ஏதாவது ஒன்று ஆல்ட்ரேட் பண்ணணும்னா கீழே இருக்க டெக்ஸ்ட் பாரில் எதை ஆல்ட்ரேட் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிங்கன்னா அதுவே ஆல்ட்ரேட் ஆயிரும். இப்போ நான் ரைட் சைடில் இருக்க சன்செட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அதுக்கு நான் கீழே இருக்க டெக்ஸ்ட் பாரில் மறுபடியும் என்ன ஆல்ட்ரேட்டோ அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ரைட் சைடில் இருக்க சன்செட் லெஃப்ட் சைடில் வரணும். அதை தான் நான் இப்போ ஆல்ட்ரேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன்னா தி சன்லைட் ஆன் தி லெஃப்ட் சைட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தோன்னே ஒரு இமேஜ் எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, இப்போ அந்த சன் வந்து லெஃப்ட் சைடு வந்துருச்சு. இப்போ அந்த லெஃப்ட் சைடு வந்த சன்னை இப்போ ஒரு பில்டிங் டாப்ல வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தி சன்செட் இன் டாப் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் நினச்ச மாதிரி ஒரு பில்டிங்கோட டாப்ல அந்த சன்செட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா லெஃப்ட் சைட் டாப்ல ஹாட் இன் டவுன்லோட் டெலிட் அண்ட் ஷேர் இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா 1K ஒரிஜினல் சைஸ் இருக்கும், 2K அப்ஸ்கேலர்னு சொல்லி இருக்கும். இதில் இப்போ நான் 2K அப்ஸ்கேலர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏஐ வச்சு ஒரு இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோ எப்படி ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ.